நான் உங்க வில்லேஜ் பை ராம் பேசுறேங்க. என்னை நம்பி எனக்காக ஒரு ஒரு 5000 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்களுடைய நலனுக்காகவும் அவங்களுடைய ஒரு தீராத வழியா இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனை இருக்கட்டும், அவங்களுக்காக என்னால் முடிஞ்ச ஒரு உதவி நிறைய பேர் போட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் என்னை நம்பி இவன் இவன் ஏதோ நான் விளையாட்ட ஆரம்பிக்கணும், இல்லை நான் எப்படி ஆரம்பிக்கணும், ஒரு சேனல் ஒன்று ஆரம்பித்தேன். சேனல்னு தெரியாதுங்க, சும்மா நான் யூடியூப் ஃபேஸ்புக் யூஸ் பண்ண நான் யூஸ் பண்ணலான்னு தான் நான் யூஸ் பண்ணேன். பட் அது சேனல்லாம் கிடையாது. இப்போ பரவாயில்ல, நீ போடுறதும் போட்டு நல்லபடியாக விவசாயம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி போடுற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய பேர் இந்த சும்மா கேம் ஆடிக்கணும், இந்த விளையாட்டு வகையில் இருந்துக்கணும், இதை தான் பண்ணத்தால நல்லதாக எதுவும் போடுறது கிடையாது. அதேமாரி மக்களும் அதேமாரி ஒரு ஆர்வமாக இதை கேட்கலாம் சைலண்ட். சில பேர் கேட்குறீங்க, சில பேர் பார்க்குறதுக்கு போர் அடிச்சுட்டு வெளியே போயிடுறீங்க. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கும் இருக்காங்க. சில பேர் சின்சியராக பார்த்துட்டு, ஓ நம்ம உடம்பு இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, நம்ம இது யூஸ் ஆகும் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பார்க்குறவங்களும் இருக்காங்க. அது ஒருத்தராக இருந்தாலும் சரி, அவருக்காக அந்த வீடியோ நான் போடுவேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பேர் மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் போட்டிருப்பாங்க. பட் எல்லாம் எங்கள் சைடில் தான் இங்கே கோயம்பேடு மார்க்கெட்டுக்கே நிறைய போகுது. ஆமாம், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நான் என்னால் முடிஞ்ச அளவு மெட்ராஸ் அனுப்ப அனுப்பிச்சி விட்றேன். இந்த பக்கம் வேலூர் சைடு, இந்த பக்கம் மெட்ராஸ் சைடுனாக்கா கஷ்டப்படாமல் ஒரு 1000 ரூபாய் டீசல் போட்டு வந்துருக்க வந்து போயிடும் எங்கள் வீட்டுக்கு. உங்களுக்கு மூட்டையாக நான் வாங்கி தரேன். உண்மையாக சொல்கிறேன். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இந்த அல்சரு, வயிறு எரிச்சலாக இருக்கும், ஒன்றுமே முடியாது, சாப்பிட்டா ஏரியும், தண்ணி குடிச்சா ஏரியும். அந்த அல்சருக்கு நம்பர் 1 மருந்துங்க. இதை விட மருந்து எதுன்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவு இயற்கையாக சாப்பிட்டு குணப்படுத்த பாருங்கள். நெக்ஸ்ட் அது வராமல் இப்போ காணாமல் போயிடும். நீங்கள் மெடிசன் போட்டு இப்போ சாப்பிட்டீங்கன்னா அது அந்த அந்த டைம் மட்டும்தான் அந்த வலி தீரும். அந்த டைம் மட்டும் தான் அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். மற்ற டைம் திரும்பி நீங்கள் அந்த மெடிசன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு இயற்கையாக சாப்பிட்டு அதை குணப்படுத்த பாருங்கள். அப்புறம் இந்த வாய்ப்புண்ணு, இந்த வயிற்றுல என்னென்னலாம் பிரச்சனை வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுதோ, அல்சர் ஆகட்டும், அஜீரணமாகட்டும், ஜீரணசக்தி ஆகாமல் இருக்கட்டும், இல்லை சாப்பிட்ட உடனே ஜீரணம் ஆகாமல் வயிறு உப்பசமாக இருக்கும், அப்படி எல்லாத்துக்குமே இது பக்கா மெடிசன். ஆமாம், நான்லாம் சும்மா போகும்போது 4 பயத்தை பிடிங்கி சாப்பிட்டு போயின்னே இருப்பேன். எனக்கு இருந்தாலும் நாங்களாம் வில்லேஜ் கிழங்கு, எனக்கு அந்தளவு நோய் வரதில்லை. மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டலு அதிகமாக ஹாஸ்பிட்டல் டவுனில் தாங்க இருக்கும். வில்லேஜ் நடக்குது பார்த்தீங்களா? அது சில பேர் தெரியும், சில பேர் தெரியாமல் என்னென்ன கிண்டலாக போன பேசுவாங்க. அதனால் முடிஞ்சாலும் இயற்கையாக சாப்பிட்டு உடம்பு நல்லா பார்த்துங்க. நம்ம இன்னொரு பிரிவு பிறகு போகிறதில்ல. நம்ம என்ன தான் காசு பணம் சம்பாதிச்சாலும் அதை இன்னொருத்தான் யூஸ் பண்ணுவோம், நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இருக்கிற வரைக்கும் 4 பேர் நல்லது செயல்னாலையோ உங்கள் உடம்பு பார்த்துன்னு நல்லபடியாக இருந்துன்னு போங்க. ஹாஸ்பிட்டலும் நீங்கள் கால் எடுத்து வச்சுட்டுனாக்க உடம்பு நம்மளோட வாழ்க்கை நரகம் தான். ஆமாம், அதனால முடிஞ்ச அளவு சாப்பிடுங்க. இது உடம்பு நல்ல மெடிசனு. கீரை வகை எல்லா கீரையும் சாப்பிடுங்க. முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, அது போன் பவர் நல்லது, உடம்பு ஹெல்தி. அப்போ இந்த கீரை சாப்பிடுங்க, சிறுகீரை, அறுக்கீரை, ஒரே கீரை வகைகளை மொத்தமே சாப்பிடுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னாங்க வண்டி எடுத்துன்னு வாங்க, நான் மூட்டையாக கொடுத்து அந்த எடுத்துன்னு போங்களேன். ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்கன்னு நான் கேட்குறேன். எங்கள் ஊர் சோழிங்கர் தான். மெட்ராஸ்லேருந்து ஒரே ஒரு